ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜெயச்சந்திரன் போயிட்டு வந்தேன், காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கலான்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் வருஷம் வருது இல்லைங்க, அதனால் இன்றைக்கே கொஞ்சம் காயெலாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரே கூட்டமாக இருக்கும் ஜெயச்சந்திரன் கடையிலே போய் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். தமிழ் வருஷத்துக்காக தான் கொஞ்சம் காய் வைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் கொஞ்சம் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் 2 வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஒன்றா கூட 2 வாங்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய். அப்புறம் பீன்ஸு 2 வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கோஸ் 1 வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கத்திரிக்காய் வாங்கினேன். கொஞ்சம் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கேரட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ கேரட் வாங்கினேன். ஏன்னா என் பேத்திங்களுக்கெலாம் வந்து இதை அவிச்சு ரைஸ் போட்டு கொடுப்பேன், அதனால கேரட்டு மட்டும் கொஞ்சம் கூட வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸுக்கு, அதனால் லெமன் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு. அப்புறம் தக்காளி கொஞ்சம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், தக்காளி கொஞ்சம் வாங்கினேன். நாளைக்கெலாம் நான் மார்க்கெட் உள்ளே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 நாள் போச்சுன்னா ரொம்ப ரத்தாக இருக்கும். கூட வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மாம்பழம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு அன்றைக்கி தமிழ் வருஷம் மாம்பழம் வேணும்ல, அதனால் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் வந்து சப்போட்டா பழம் வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில், நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு மட்டும்தான் 3 வாங்கினேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 1 ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அதனால் எனக்கு மட்டும் 3 வாங்கிக்கிறேன். இவங்களாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி பாருங்கள், பீர்க்கங்காய் 1 வாங்கிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 300 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் கொஞ்சம் வாங்கினேன். ஒரு 10 நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் மேலே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது ஒரு காய் தான். அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குட்டி வெங்காயம் காரக்குழம்புலாம் வச்சேன் வேணும்ல ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் தான், அதனால குட்டி வெங்காயம் வாங்கினேன். எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 3 வாங்கினேன். அங்கே பாருங்கள், என் பேத்தி 2ஆக உடச்சி வச்சுட்டா பாருங்கள், ஒரு முருங்கைக்காவை. நான் பாருங்கள் எடுத்து என் பேத்தி பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறா பாருங்கள் என் பேத்தி. தக்காளிலாம் பாருங்கள், பாருங்கள் என்ன சொல்கிறா பாருங்கள். 2 ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தோன்னா சரி இது பார்க்கலான்னு அங்கே 4 வகையான மாம்பழம் போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது 1 வாங்கினேன். இது ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்க. சரி அதனால் 2 தான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாம்பழம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 1. இது வேறு இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பேத்தி தூக்கி போட்டு அதுக்குள்ளே நெசுக்கிட்டாங்க பாருங்கள். இது வந்து வேறு மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 வாங்கினேன். வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அன்றைக்கி தமிழ் வருஷத்துக்கு மாங்காய் வேணும்ல, மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்கணும், அதனால் மாங்காய் வாங்கினேன். சாம்பாருக்கும் மாங்காய் பச்சடிக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் கொஞ்சம் வாங்கினேன். எல்லாமே தமிழ் வருஷத்துக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த காயெல்லாம், அதனால் கொஞ்சம் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சாத்துக்குடி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சாத்துக்குடி வந்து 52 ரூபா தான் வருது, அதனால் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். என் பேத்திங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது, டெய்லியும் அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும். காலையில் அவங்க குளிச்சும் ஜூஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு ஜூஸ்க்காக வாங்கினேன். கொஞ்சம் பச்சை மிளகா வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டேன். அப்புறம் இந்த வாழைப்பழம் 1 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 வாங்கினேன். எங்கள் மகன் என்ன பண்ணும், தேன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், தேனில் கட் பண்ணி தேனில் போட்டு தோசைக்கல்லில் போட்டு சாப்பிடுவான், அதனால் அவங்களுக்கு மட்டும் 1 வாங்கினேன். இந்த வாழைப்பழம் 2 வாங்கியிருக்கேன், எல்லாம் அவங்க சாப்பிட்றதுக்கு. இது 1 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் கட் பண்ணி ஜூஸ் மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதியாக கொஞ்சம் சாப்பிடுவேன். நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன், அதனால் 1 தான் வாங்கினேன். அது எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது சாம்பாரில் போடலான்னு 2 காய் எடுத்துகிட்டு வந்தேன். ரோட்டில் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பழம் பாருங்கள், இது ஒரு வாழைப்பழம். அப்புறம் நெல்லிக்காய் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் வீட்டுக்கார சுகர் இருக்கிறதுனால அவர் டெய்லி காலையில் ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் ஜூஸ் குடிச்சிடுவார். ஒன்று வாங்கின ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
அப்புறம் கொத்தமல்லி, இப்போ பெரிய வெங்காயம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயம் 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன், 2 பாக்கெட். அப்புறம் வந்து பூண்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தமிழ் வருஷம் வரப்போ காயெல்லாம் முன்னாடியே வாங்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூண்டு நல்லா இருந்துச்சு. ஒரு எவ்வளோ சொல்லுது, 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டு 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போய் வாங்கினேன். அது ஒரு நேரம் போயிட்டு உருளைக்கிழங்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முருங்கைக்கிழங்கு கேட்டு பாருங்கள், உடச்சி வச்சுட்டா. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போனால் வாங்க முடியாது, ஒரு கூட்டமாக ஆகிடும். அதனால வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அன்றைக்கி. அப்புறம் வந்து வரும்போது அப்படியே மளிகை சாமான் வாங்கிட்டு வரும்போது அப்படியே கடையில் என் பேத்தி கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரணும். அது அப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இது பண்ணிவிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் என் பேத்திங்களுக்கு, இந்த சம்மருக்கு போட்டு தரத்துக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன வாங்கினா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த வெயிலுக்கு என் பேத்திக்கு, சின்ன பேத்திக்கு இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எங்கள் பேத்திங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும் பேபி ஆர்ட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்காக வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் சின்ன பேத்திக்கு. அடுத்தது இன்னொன்று இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு ரொம்ப இதுவாக இருக்குல்ல குழந்தைங்களுக்கு, அதனால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சு அது அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்தது இன்னொன்று வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்காக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடை பேர் ஃப்ரெண்ட்ஸ், பேபி ஆர்ட். என்னது அதுக்கு மேட்சாக டவுசர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுவும் அதில் தான் வாங்கினது, ஆர்டர் போட்டு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேட்சாக இந்த எல்லோ கலர் டவுசர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோவுக்கு எல்லோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிங்க்குக்கு இந்த பிங்க்கு சூஸ் பண்ணி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் பேத்திக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் இதெல்லாம் எங்கள் சின்ன பேத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அதுக்கு மேட்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதில் தான் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். அடுத்தது இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சின்ன பேத்திக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எங்கன்னா வெளியே போனால் ஜீன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் எங்கன்னா வெளியே எங்கன்னா கூட்டிகிட்டு போனப்போ இந்த காரில் போகிறோம், ஒரு மாதிரி குளிர் எடுத்துங்கன்னா போடுறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். எப்படி இருக்குது கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே பேபி ஹார்ட்டில் தான் வாங்கணும். இது வந்து பெரிய பேத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதில் தான் வாங்கினது. அதெல்லாம் சின்ன பேத்திக்கு, இதெல்லாம் பெரிய பேத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இருக்கிறேன். இது வந்து பெரிய பேத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது சின்ன பேத்தியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது வந்து பெரிய பேத்திக்கு. இதுவும் ஃபஸ்ட் கிரேடில் தான் வாங்கினது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பெரிய பேத்திக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குது எங்கள் பேத்திங்களுக்கு நாங்கள் வாங்கின ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 பெரிய பேத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேட்சாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவளுக்கும் இதே மாதிரியே மாதிரியே இவங்களுக்கும் ட்ரவுசர் இது மாதிரி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ட்ரவுசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது இது ரெண்டுத்துக்கும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் போடலாம், இதுக்கும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா மாற்றி போட்டுக்கலாம். அது சின்ன, அதெல்லாம் சின்ன பேத்துக்கு, இதெல்லாம் பெரிய பேத்துக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மேக்ஸ் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸில் வந்து 2 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தேன் என் பேத்திக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து மேக்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள் மேக்ஸ்.
இதுவும் வந்து மேக்ஸில் தான் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டே இதுக்கு சேர்த்து இதுவும் மேக்ஸில் தான் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேட்சாக இது வந்து ஒரு ஃபேண்ட்டு அதுக்கு மேட்சாக வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா வெளில கொடுத்து போனால் போட்டுடலான்னு வாங்கியிருக்கேன் பேத்துக்கு. அதை ஒன்று ரெட் கலர் சொன்னாலும் அது மாதிரி என் பேரனுக்கு இதுவும் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் என் பேரனுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் நான் வாங்கினது என் பேரனுக்கு பேத்திக்கெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்க ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள். ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேப் மாடலில் 3 ஃப்ரெண்ட்ஸ் 3 எடுத்தோம். இது வந்து சின்ன பேத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன பேத்திக்கு கேப் மாடலில். இது வந்து பெரிய மாடலுக்கு பெரிய பேத்திக்கு கேப் மாடலில் 3 பேருக்கும் வேறு வேறு கலர். இது வந்து என் பெரிய பேத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என் பேரனுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து என் பேரனுக்கு எடுத்தேன் 3 பேருக்கும். எப்போ எடுத்தாலும் 3 பேருக்கும் ஒன்று எப்படியாவது ஒரு மாடலில் ஒன்று சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் பேரனோட டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட. அடுத்தது வந்து டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் பண்ணணும். என்ன பண்ணலாம், இன்றைக்கி வேறு கடைக்கு போய் காய் வாங்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வேறு ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். என் பேரந்து பேசிக்கலாம் இதெல்லாம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டுக்கு என்ன சிம்பிளான டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். என்னென்னா மேகி. அதாவது என்னோடய ஸ்டைலில் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க இதில் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்டைல் என்னென்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நான் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறேன்னு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.